அரசாங்கம் நம்ம தமிழக விவசாயிகளை நல்லபடியா பாதுகாக்கிறாங்க. உங்களோட கருத்துக்கு கொஞ்சம் பகிருங்க. ஆமா ஆமா, தமிழ்நாடு அரசு விவசாயிகளை ரொம்ப நல்லா பாதுகாக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர்ல மின்னல் தாக்கி 4 விவசாயிகளை வந்து விவசாய நிலத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கொடுத்துருக்கு தெரியுமா? வெறும் 5 லட்சம் கொடுத்துருக்கு. அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு அதுக்கு 50 லட்சம் கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ உதாரணமா நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கள்ளாச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு, கொழுப்படுத்து செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. இங்க நம்ம விவசாயி எல்லாருக்கும் சோறு போடுற விவசாயி இறந்திருக்காங்க, அவங்களுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்கு. இதுல இருந்தே தெரியுது இந்த திராவிட மாடல் அரசு யாருக்கான ஆட்சியையும் அதிகாரத்தையும் வச்சு நடத்திட்டு இருக்குன்னு நல்லாவே நமக்கு தெரியுது. இந்த திராவிட மாடல் அரசு விவசாயிகளை பாதுகாக்கவே இல்லை, இருக்க விவசாயிகளுக்கு மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். பட் கலாச்சாரம் குடிச்சு செத்தவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல. குடும்பம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக குறைஞ்ச அவங்களுக்கு என்ன கல்விக்கான தேவையோ அவங்களுக்கு அந்த மாதிரியான தேவைகளை தான் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு 10 லட்சம் கொடுக்கறதெல்லாம் வந்து மக்களோட வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குது. இப்படியே பண்ணீங்கன்னா அடுத்தால வந்துட்டு விஷம் குடிச்சுலாம் சாக மாட்டான், அவன் கள்ளசாராயம் குடிச்சு சேர்த்தாலே 10 லட்சம் கிடைக்குன்னு அதையும் செய்யறதுக்கு வந்து மக்கள் வந்து வருவாங்கன்னு எனக்கு தோணுது. இப்போ அப்படிதான் இருக்கு. திராவிட மாடல் அரசும் வீதிக்கு வீதி மதுக்கடையில திறந்துதான் வச்சிருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த மாதிரி செத்தாலும் 10 லட்சம் கிடைக்குமோன்னு அதையும் ஒரு முன் உதாரணமா வச்சு பண்ணக்கூடிய ஆட்களும் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.